நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 74. 12 நாட்கள் அர்ஜுனன் கிண்ணரஜன்யர்களின் மலை சிற்றூர்களில் தங்கினான். அவன் காவலனாக அமைந்த வணிக குழு 7ஆக பிரிந்து 7 அங்காடிகளுக்கும் சென்றது. கிண்ணறர் கொண்டு வந்து அளித்துவிட்டு போன அருமணிகளில் சிறந்தவற்றை தாங்களே கொள்ள வேண்டும் என்ற போட்டி வணிகர்களிடையே இருந்தது. ஆகவே அவர்கள் கிளைகளாக பிரிந்து அத்தனை அங்காடிகளையும் நிறைத்து கொண்டனர். அத்தனை அங்காடிகளிலிருந்தும் கிளம்பி வந்து ஓரிடத்தில் சந்தித்து செய்தி மாற்றிக்கொண்டனர். கிண்ணரஜன்யர்களுக்கு அவற்றின் இயல்போ மதிப்போ தெரிந்திருக்கவில்லை. ஒளிவிடும் கற்கள் அனைத்தையும் அவர்கள் கொண்டு வந்து நீட்டினர். அவற்றில் பெரும்பான்மையும் எளிய கற்கள். ஆனால் அவற்றை மதிப்பற்றவை என்று சொல்லி விலக்கினால் அவர்கள் அதை போன்றவைதான் என எண்ணி அருமணிகளையும் வீசிவிடக்கூடும் என்பதனால் எல்லா கற்களையும் ஒரே விலைக்கு அவர்களிடம் பெற்றுக்கொண்டனர் வணிகர். அவர்களின் ஈட்டல்கள் அருமணிகளில் மட்டுமே இருந்தன. ஒரு அருமணி 100 எளிய கற்களுக்கான இழப்பை ஈடு செய்தது. அருமணிகள் கிடைத்ததும் அவற்றை பாலில் இட்டு பால் நிறம் மாறுவதை கொண்டும் சிறு பேழைக்குள்ளிட்டு மூடி துளை வழியாக நோக்கி உள்ளே ஒளி எஞ்சுவதை கொண்டும் ஒளியோட்டத்தை மதிப்பிட்டனர். சிறிய மரப்பெட்டிக்குள் அவற்றை வைத்து ஊசித்துளை வழியாக செல்லும் ஒற்றை ஒளிக்கீற்றை அதன் மேல் வீழ்த்தி பிரிதொரு துளை மேல் விழிகளை அழுத்தி வைத்து நோக்கி அவற்றின் உள் நீரோட்டத்தை கணித்தனர். பூனைக்கண் போல, எருமையின் உள் வெளி போல, பனித்துளி போல, அனற்பொறி போல, உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் வண்ணங்கள் கொண்ட மணிகள். மலையேறி வந்த 100க்கும் மேற்பட்ட பீதர் குழுக்கள் அனைத்துக்குமே அருமணிகள் வாய்த்தன. ஆனால் சிலவற்றுக்கு மட்டுமே தெய்வ விழிகளை போன்ற மணிகள் அமைந்தன. அருமணியின் மதிப்பு என்பது அதை போன்ற பிரிதொன்று இல்லை என்பதனால் உருவாவதே. தெய்வத்தன்மை என்பது பிரிதொன்றில்லாமை மட்டுமே என்று பாணன் சொன்னான். அரிய சொல் போல என்று முதிய பீதர் சேர்த்து கொண்டார். சொல்வதற்குரிய தருணத்தில் சொல்வதற்குரிய முறையில் சொல்லப்பட்ட சொல் முடிவின்மையை ஒளியென தன்னுள் சுருட்டி கொண்டது. அது கூழாங்கற்கள் நடுவே அருமணி. சிறந்த கல் கிடைத்த பீதர் குழு அதை அறிவிக்கும் பொருட்டு தங்கள் சிறு கடைக்கு மேல் அனல் உமிழும் முதலை நாகத்தின் கொடி ஒன்றை பறக்கவிட்டது. அதை கண்டதும் வணிக குழுக்களில் பாராட்டொலிகள் எழுந்தன. சிறு வணிகர்கள் வந்து அந்த அருமணி கொண்டவனிடம் தங்களுக்கு அவன் அன்றைய உணவையும் குடியையும் அளிக்க வேண்டும் என கோரினர். அவனை சூழ்ந்து நின்று அவன் குலத்தையும் வணிக குழுவையும் வாழ்த்தி கூவினர். பாணர் அந்த அருமணியை பற்றி அப்போதே கவிதை புனையத் தொடங்கினர். அதன் கதைகளை அவர்கள் காற்றினூடாக மொழியில் அள்ளி எடுத்து வைத்தனர். உச்சி பொழுது கடந்ததுமே மலைகளின் மேல் முகில் திரை சரிந்து இருண்டு மூடியது. குளிர்ந்த ஊசிகள் போன்ற நீர்த்துளிகள் காற்றில் வந்து அரைந்தன. கடைகளை மூடிவிட்டு தோல் கூடாரங்களுக்குள் அனல் சட்டிகளை வைத்து கொண்டு சூழ்ந்தமர்ந்து கிழங்குகளையும் ஊனையும் சுட்டு தின்றபடி தேரல் அருந்தினர். அதன்பின் அருமணிகளை பற்றியே பேசினர். அப்படியே விழுந்து துயின்று கனவு கண்டு எழுந்தமர்ந்து உளறி உடல் நடுங்கினர். அருமணிகளுக்கு காவலாக 2 தேவர்கள் உள்ளனர். பகற்காவலன் விழித்திருக்கையில் நமக்கு இனிய எண்ணங்களை அளிக்கிறான். இரவு காவலன் துயிலில் வந்து கொடுந்தோற்றம் காட்டி அச்சுறுத்துகிறான் என்றனர் பாணர். அருமணிகளை கடல் வரை கொண்டு சென்று சேர்ப்பது பெரும் பாடு. அவர்களிடம் அருமணி இருக்கும் என்பதை அனைவரும் அறிந்திருப்பர். வில்லவர்கள் சூழச் சென்றாலும் கூட வழி எங்கிலும் கொள்ளையர்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சரள மரத்தின் சிறு கொட்டையில் துளையிட்டு உள்ளே இருக்கும் பருப்பை அகற்றிவிட்டு அதில் அருமணிகளை இட்டு பசையிட்டு ஒட்டி பணியாட்களை கொண்டு விழுங்கச் செய்வார்கள். ஒவ்வொரு நாளும் அவன் மலத்திலிருந்து அதை திரும்ப எடுத்து கழுவி இன்னொரு கொட்டைக்குள்ளிட்டு மீண்டும் விழுங்கச் செய்வார்கள். அருமணி எந்த ஏவலனின் குடலுக்குள் இருக்கிறதென அவ்வணிக குழுவிலேயே பிற ஏவலருக்கு தெரிந்திருக்காது. பிறரிடம் சொல்லாமல் இருப்பதே அந்த ஏவலனின் உயிருக்கும் உறுதியளிப்பதென்பதனால் அவனும் பகிர்ந்து கொள்வதில்லை. வணிக குழுக்களை தாக்கும் கொள்ளையர் அவர்கள் அனைவரையும் கொன்று அத்தனை பேர் வயிற்றையும் கிழித்து பார்ப்பார்கள். அவ்வாறு பெறுவாய் என வயிறு திறந்து கிடக்கும் பிணங்களை அவர்கள் அனைவருமே செல்லும் வழிகளில் கண்டிருந்தனர். அவ்விதை எவ்விதமேனும் திறந்தால் தன் உடல் உறுப்புகளை வைரக்கூர் வெட்டி செல்லும் என்றும் குருதிவார விழுந்து இறக்க வேண்டியிருக்கும் என்றும் அதை விழுங்கியவன் அறிந்திருப்பான். தன்னை பாம்பு உரையும் புற்று என்றும் வாளிடப்பட்ட உரை என்றும் உணர்வான். அவன் விழிகள் மாறிவிட்டிருப்பதை காண முடியும். அவன் சொல்லடங்கி தனித்திருப்பான். தன் உடலை எடை கொண்டதைப் போல கொண்டு செல்வான்.
தன்னை ஓர் அரும்பொருளென ஒரு கணமும் நச்சுத்துளி என மறு கணமும் உணர்ந்து கொண்டிருப்பான். கனவு கண்டு எழுந்தமர்வான். நடுங்கி அதிர்ந்து மெல்ல அமைந்த பின் இருளுக்குள் நெஞ்சை தொட்டு புன்னகை செய்வான். தன் உடலில் இருந்து அருமணி வெளியே சென்ற முதற்கணம் ஆறுதல் அடைவான். சற்று நேரத்திலேயே தனிமை கொண்டு பதைக்கத் தொடங்குவான். அதை மீண்டும் விழுங்கும் வரை தன்மேல் சூழும் பொருளின்மையை அவனால் தாழ முடிவதில்லை. மீண்டும் அது தன் வயிற்றை அடைந்ததும் முகத்தில் நிறைவு தெரிய நீள் மூச்சு விட்டு அமைவான். சுடர் ஏற்றப்படும் போதே அகல். திரி அணிந்த பின் அகலில் குடியேறும் மூத்தவளின் வெறுமை என்று அதை ஒரு பாணன் சொன்னான். அருமணி சுமப்பவர்களை முத்து சிப்பிகள் என்று அழைத்தனர். சூக்தியர்களுக்கு வணிக குழுக்களில் பெரும் மதிப்பிருந்தது. மணியை கையளித்ததும் அவர்களுக்கு பரிசுகள் அளிக்கப்படும். ஆனால் கை நிறைய பெற்ற பொற்காசுகளை பொருளற்ற ஓடுகளாகவே அவர்களால் காண முடியும். அந்த ஆண்டு முழுக்க அவர்கள் தாங்கள் சூக்திகர்களாக இருந்தோம் என்பதைத்தான் பேசிக்கொண்டிருப்பார்கள். அருமணி தங்களுக்குள் இருந்தபோது உயர்ந்த எண்ணங்களுக்கு ஆளானதாகவும் தெய்வங்களால் சூழப்பட்டிருந்ததாகவும் சொல்வார்கள். நாளடைவில் அதை அவர்களே நம்பத் தொடங்குவார்கள். உயர்ந்த எண்ணங்களால் உள்ளம் நிறைய பெற்று மேலெழுவார்கள். ஓர் அருமணி இருந்த இடத்தை நிரப்ப எத்தனை அறிவை தேவை என எண்ணி வியப்பார்கள். ஆனால் கிண்ணரஜன்யர்களுக்கு அவை பொருளற்றவை என்றே தோன்றின. கிண்ணறர்களிடமிருந்து அவற்றை பெற்று சிறிய குலுக்கைகளில் போட்டு கூரை மேல் கட்டி வைத்தனர். அவை நஞ்சு என்றும் குழவியர் கையில் கிடைக்கலாகாதென்றும் அவர்கள் எண்ணியமையால் எப்போதும் இல்லங்களின் முகப்பில் உத்தரங்கள் எழுந்து சந்தித்த கூம்பின் உச்சியில் கணுமூங்கில் சாற்றி வைத்து ஏறி சென்று எடுக்கும் உயரத்திலேயே வைத்திருந்தனர். அவற்றை அவர்களுக்குள் எவரும் திருடுவதில்லை என்பதனால் கண்காணிப்பு இருப்பதும் இல்லை. அர்ஜுனன் ஊரினூடாக தோளில் காவடியில் நீர்க்குடுவைகளை சுமந்து சென்று கொண்டிருந்த போது அவனுக்கு அனல் அளித்த பின் திண்ணையிலிருந்து எட்டி நோக்கி கைத்தட்டி அழைத்து, குறிமரமே, ஒரு கணம் இங்கு வருக என்றாள். அவன் அருகே சென்றபோது அவள் பாறை முகடு வளைவில் மலைத்தேன் கூடு என தொங்கிய உரியை சுட்டி காட்டி, அந்த குலுக்கையை எடுத்து தர இயலுமா என்றாள். அருகே இருந்த நீண்ட கணுமூங்கிலை சுட்டி காட்டி, இதனூடாகத்தான் ஏறி செல்ல வேண்டும், எங்கள் மைந்தர் எளிதாக ஏறுவார்கள் என்றாள். அர்ஜுனன் சுற்றம் நோக்கிய பின் அருகே சுவரில் ஆணியில் மாட்டப்பட்டிருந்த சிறு கோடாரி ஒன்றை எடுத்து அதன் கட்டுக்கயிற்றை நோக்கி வீசினான். குலுக்கை அருந்து கீழே விழுந்த போது ஒற்றை கையால் அதை ஏந்தி பிடித்து கொண்டான். அவள் வியப்பொலி எழுப்பி நோக்க அதை நீட்டி, கொள்க என்றான். எப்படி அத்தனை கூர்மையாக எரிய முடிந்தது என்றாள். ஒருமை என்றான் அர்ஜுனன். எப்படி என அவள் மீண்டும் கேட்டாள். படைக்கலங்கள் அனைத்தும் கூறியவை. கூர்மை என்பது ஒரு முனை நோக்கி ஒடுங்குதல் என்றான் அர்ஜுனன். விழிகளும் கைகளும் சித்தமும் ஒற்றை புள்ளி என்றாவது இது. அவன் திரும்பி செல்ல முயன்றபோது அவள் அக்குலுக்கையை தரையில் கொட்டினாள். அதில் ஒளிவிடும் மலரிதழ்கள் போல நீலமும் பச்சையும் சிவப்பும் நீர்மையுமாக வண்ணம் மின்னும் அருமணிகள் பரவின. அவள் அவற்றிலிருந்து கைப்பிடி அள்ளி, இதை வைத்து கொள்ளுங்கள் என்றாள். எனக்கா? நான் செய்தது சிறிய பணி இளையவளே. அவள் கன்னங்கள் குழியச் சிரித்து, இவற்றின் பொருட்டல்லவா இத்தனை மலை ஏறி வருகிறீர்கள், உங்களுக்கு அளிக்க வேண்டுமென நினைத்தேன் என்றாள். நன்று, நான் இதை ஏற்கப் போவதில்லை, எனக்கு பொருட்களில் நாட்டமில்லை என்று அர்ஜுனன் சொன்னான். பொருளுக்கில்லை என்றால் ஏன் இங்கு வந்தீர்கள் என்று அவள் கேட்டாள். ஓரிடத்திற்கு நான் செல்வது முந்தைய இடத்திலிருந்து விலகும் பொருட்டு மட்டுமே என்றான் அர்ஜுனன். அவள் ஒரு கணம் கழித்து சிரித்து, மிகச் சரியான சொற்களை எடுக்கிறீர்கள் என்றாள். மீண்டும் சிரித்து, என்னவே வியப்பாக இருக்கிறது, இப்படியென்று வேறு எப்படியும் இதை சொல்லிவிட முடியாது என்றாள். அர்ஜுனன், நான் சொல்வலன் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் எந்த படைக்கலத்தையும் முழுதுற கற்பவன் சித்தமும் சொல்லும் கூர்கொள்ள பெறுகிறான். ஏன் என்றாள் அவள். அவனிடம் பேச மட்டுமே அவள் விழைகிறாள் என்பதை விழிகள் காட்டின. முகம் அவன் காதல் மொழி சொல்ல கேட்பவள் போல மலர்ந்திருந்தது. கண்களில் சிரிப்பென தவிப்பென ஓர் ஒளி அலையடித்தது. புறப்பொருள் என்பது உள்ளமே என்றான் அர்ஜுனன். புறப்பொருளில் நாம் மாற்றும் எதுவும் உள்ளத்தில் நிகழ்வதே. மரத்தை செதுக்குபவன் உள்ளத்தை செதுக்குகிறான். பாறையை சீரமைப்பவன் உள்ளத்தை சீரமைக்கிறான். படைக்கலத்தை பயில்பவன் உள்ளத்தையே பயில்கிறான். படைக்கலம் கைப்படுகையில் உள்ளமும் வெல்லப்படுவதை அவன் காண்பான்.
ஏன் அதை அவளிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என அவன் வியந்தான். அறியா மலைமகள், அவளிடம் ஏன் மதிப்பை ஈட்ட விழைகிறேன்? இல்லை, இத்தருணத்தை திசை திருப்ப விழைகிறேன். இச்சொற்கள் வழியாக இப்போது இருவர் நடுவே நுரை கொண்டெழும் விளைவை மூடி போர்த்துவிட முனைகிறேன். ஆம், அதை நானும் உணர்ந்திருக்கிறேன் என்று அவள் சொன்னாள். வெண்ணெய் திரட்டுகையில் கலங்கி நுரை கொள்வது உள்ளம், திரண்டு வருவது உள்ளறிந்த ஒரு மெய். அவன் அவளை வியப்புடன் நோக்கினான். அவளை சற்று முன் எளிய மலைமகள் என அவன் கருதியதை எண்ணிக்கொண்டான். அப்படியல்ல என்று அவன் உள்ளூர அறிவான். இல்லை என்றால் அவன் அவள் முன் தன் திறனை காட்டி இருக்க மாட்டான். கணுமுளை மேல் ஏறி அக்குலுக்கையை எடுத்தளித்த பின் விலகிச் சென்றிருப்பான். அவள் அவனை அழைத்த குரலின் முதல் துளியிலேயே அவளை அறிந்திருக்க மாட்டான். நன்று என அவன் முழுமையாக தன்னை பின்னிழுத்து கொண்டான். படைக்கல தேர்ச்சி என்பது உள்ளம் தேர்வதே. சொல்லோ அம்போ வெறும் கருவிதான். அவன் தலைவணங்கி தன் காவடியை தோளிலேற்றி கொண்டான். அவள் மேலும் பேச விழைபவள் போல அவனுக்கு பின்னால் வந்தாள். அவள் கைகளின் விரல்கள் ஒன்றுடன் ஒன்று பின்னி விளையாடுவதை கண்டதும் அவன் நெஞ்சு மீட்டப்பட்டது. விழிகளை விலக்கி வருகிறேன் என்றான். இந்த கற்களை இவர்கள் எதற்காக பெற்றுச் செல்கிறார்கள் என்றாள் அவனுடன் வந்தபடி. இவற்றை யவனர் வாங்கிக் கொள்கிறார்கள் என்றான் அர்ஜுனன் நடந்து கொண்டே. ஏன் என்றாள். இவை அணிகலன்கள் என்றான். எங்கள் பாணர் பிரிதொன்று சொன்னார். இவை தெய்வங்களின் விழிகள். இவற்றை அவர்கள் நெற்றியில் சூடும்போது பிரிதொரு நோக்கு கொள்கிறார்கள் என்றாள். அர்ஜுனன் நகைத்து, ஆம், அவ்வாறும் சொல்லலாம் என்றான். அவள் மேலும் தொடர்ந்தபடி, அவர்கள் அதன் பின் கிண்ணறரை காண முடியும், அவர்களிடம் பேச முடியும் என்றாள். ஏன், இந்த அருமணிகள் உங்களுக்கும் விழியாகலாமே என்றான் அர்ஜுனன். நாங்கள் இப்போதே கிண்ணறர்களிடம் பேச முடியுமே. எங்களுக்கு இவ்விழிகள் தேவையில்லை. எங்கள் விழிகள் இந்த கற்களை விட அரியவை. அவன் அறியாமல் அவளுடைய பச்சை நிற கண்களை நோக்கிய பின் புன்னகையுடன் ஆம் என்றான். உங்களுக்கும் இவ்விழிகள் தேவையில்லை. நான் உங்கள் விழிகளைத்தான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அவை மற்றவர்களின் விழிகளைப் போன்றவை அல்ல. அவை பச்சை நீல வண்ணம் கொண்டிருக்கவில்லை. கண்ணங்கரிய மணிக்கல் போல் இருக்கின்றன. அவற்றின் ஒளி ஆழமானது. அவன் மெல்லிய திணறல் ஒன்றை அடைந்தான். அவளை தவிர்த்து செல்ல விரும்பினான். அவள் மேலும் உடன் வந்தபடி, உங்கள் உடலெங்கும் இருக்கும் வடுக்களும் விழிகளைப் போல ஒளி கொண்டிருக்கின்றன. அவற்றுக்கும் நோக்கி இருக்கிறது. நீங்கள் திரும்பி செல்லும் போதும் என்னை நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றாள். அர்ஜுனன் விரைந்து காலடிகளை எடுத்து வைத்தான். அவள் அவனுடன் வந்தபடி, விண்ணவர்க்கரசன் உடலெங்கும் விழி கொண்டவன் என்கிறார்கள். அவரை எண்ணாமல் உங்களை நோக்க முடியவில்லை என்றாள். அவன் எவரேனும் நோக்குகிறார்களோ என விழியோட்டினான். எங்கும் முகங்கள், ஆனால் எவையும் நோக்கவில்லை. கண்ணோட்டமில்லா கண்கள் புண்கள் என்கின்றனர். புண்கள் கண்களாகும் என்றால் நீங்கள் கனிந்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னாள். அர்ஜுனன், புண்களினூடாக மானுடரை நோக்க கற்றுக்கொண்டேன் என்றான். ஆம், அப்படித்தான் நானும் எண்ணினேன் என அவள் உவகையுடன் மெல்ல குதித்தபடி சொன்னாள். அவள் அணிந்திருந்த கல்மணி மாலைகள் கூடவே ஒலித்து பிரிதொரு சிரிப்பொலி என கேட்டன. நீங்கள் என் குடில் வழியாக செல்வதை நோக்குவேன். உங்கள் விழிகளெல்லாம் என்னை நோக்குவதை காண்பேன். பின்னர் சிரித்தபடி, இங்குள்ள அத்தனை பெண்களும் உங்களைத்தான் நோக்குகிறார்கள் என்று அறிவீர்களா என்றாள். பெண்களை நான் கடந்து வந்துவிட்டேன் இளையவளே என்ற பின் அர்ஜுனன் தன் கூடாரம் நோக்கி சென்றான். அவள் அங்கேயே நின்று அவனை நோக்கி கொண்டிருந்தாள். அந்நோக்கை அவன் தன் உடலால் கண்டான். மலைமகள்களுக்கு அச்சமும் நாணமும் மடமும் பயிற்றுவிக்கப்படவில்லை. அவை இல்லாத இடத்தில் வெற்றுடல் போல வெறும் வேட்கையே எழுந்து நின்றது. ஆனால் அது விலக்களிக்கவில்லை. தூயதென இயல்பானதென தோன்றியது. அதன் முன் அணிச்சொற்களும் முறைமைகளும் பொருந்தா ஆடைகள் எனப்பட்டன. அர்ஜுனன் கூடாரத்திற்குள் வேட்டையாடி கொணர்ந்த பறவைகளை சிறகு களைந்து கொண்டிருந்த போது முதிய பீதர் உள்ளே வந்தார். சிறகு போன்ற கைகள் கொண்ட ஆடையை அணைத்து கொண்டு அவன் அருகே அமர்ந்தார். அவன் அப்போதுதான் அவரை கண்டு வணங்கினான். அவர் அவனை சுருங்கிய கண்களால் நோக்கி, நீங்கள் பேசிக்கொண்டு வருவதை கண்டேன் என்றார். அவர் சொல்வதென்ன என அவன் உடனே புரிந்து கொண்டான். பேசாமல் தலையசைத்தான். நான் உன்னிடம் எச்சரித்தேன் என்றார் அவர். நான் அத்துமீறவில்லை என்றான் அவன். எல்லைகள் மீறப்பட்டு விட்டன. அதை நெடுந்தொலைவிலேயே எவரும் காண முடியும் என்றார். ஆண்கள் கூட மறைத்து கொள்ள முடியும்.
பெண்களின் உடல் அனைத்தையும் காட்டுவது. அர்ஜுனன், அதற்கு நான் ஒன்றும் செய்வதற்கில்லை என்றான். இல்லை, இம்முறை தெளிவாகவே நீ யார் என அவளுக்கு காட்டினாய் என்று அவர் சொன்னார். அவன் புருவம் சுருங்க அவரை பார்த்தான். உன் வில்திறனை நீ காட்டியதற்கு பிரிதேதும் நோக்கமில்லை. மயில் தோகை விரிப்பதன்றி வேறல்ல அது. இங்கு எவரும் நீ யார் என அறிந்திருக்கவில்லை. நான் அறிவேன். மும்முறை நான் கங்கையினூடாக பயணம் செய்திருக்கிறேன் என்றார். அவன் பெருமூச்சு விட்டான். ஏன் இக்கோலத்தில் இருக்கிறாய் என நான் அறியேன். ஆனால் நீ எங்கும் உன்னை ஒளித்து கொள்ள முடியாது. விண்ணவனாகிய உன் தந்தையின் பெருவிளைவை உடல் முழுக்க கொண்டவன் நீ. உன் விழிகளைக் கண்ட பெண்கள் அக்கணமே அனல் கொள்வார்கள் என்று அவர் சொன்னார். ஒரு சொல்லும் இன்றியே அந்த பெண் அதை அறிந்து கொண்டிருப்பாள் என நான் உணர்ந்தேன். ஆம், அவள் கூறியவள் என்றான் அர்ஜுனன். இளையவனே, அக்குலத்திலேயே கூறியவள்தான் உன்னை நோக்கி வருவாள். வான்நாரைகளில் விசை மிக்கதே முதலில் பறக்கும் என்று அவர் சொன்னார். அவளில் எழுவது இக்குடியின் எல்லைகளை மீற விரும்பும் ஒன்று. அது அவள் குருதியில் நுரைக்கிறது. அது மிக மெல்லிய விளைவாக தன்னை வெளிப்படுத்தினால் இனிய நகையாகவும் அழகிய சொல்லாகவும் எழலாம். ஆனால் உள்ளே இருப்பது காலப்பெருக்கை நிகழ்த்தும் விசை. அதையே ஆற்றல் அன்னை என வழிபடுகின்றனர். அவளுக்கு கை 1000, நா 10,000, விழி பல பல 1000. பெருங்கடல் அலையென வந்து உன்னை அவள் இழுத்து சுருட்டி சென்று விடுவாள். அர்ஜுனன், அவளுடைய விளைவை நான் உணர்கிறேன். பெண்கள் அனைவரிலும் விளைவு இருக்கும். ஆனால் அவை அஞ்சி கட்டுக்குள் நின்றிருக்கும். அவர்களில் ஆற்றல் மிக்கவளே பெருவிளைவை அடைவாள். அவளை அக்கட்டுப்பாடுகள் எவ்வகையிலும் தடுக்கவும் முடியாது என்றார் பீதர். மீறத் துணிபவள் மீறும் தகுதி கொண்டவள் என்பதை ஒவ்வொரு முறையும் காண்கிறேன் இளைய பாண்டவனே. அர்ஜுனன் பெருமூச்சு விட்டு, நான் அதை விரும்பவில்லை என்றான். நாங்களும் விரும்பவில்லை என்றார் அவர். நீ அதை வென்று செல்லக்கூடும். அதை போன்ற பலவற்றை கண்டவனாக இருப்பாய். ஆனால் நாங்கள் இங்கே நெடுங்காலமாக அமைத்துள்ள இந்த வணிக வலை அறுபடும். மீண்டும் அதை நெய்து சீரமைக்க நெடுங்காலமாகும். அர்ஜுனன், நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். இன்றே கிளம்பிச் செல்க. கீழே சிற்றூர்களில் ஒன்றில் எங்களுக்காக காத்திரு. உடனே இங்கிருந்து எழுந்து விலகு. அவ்வண்ணமே என்று அர்ஜுனன் எழுந்து தன் வில்லம்பை எடுத்து கொண்டான். அவன் கடைக்கு சென்று தன் முதன்மை வணிகரிடம் ஏனென்று விளக்காமல் முதுபீதரின் ஆணையை மட்டும் சொல்லி விடை பெற்று கொண்டான். தன் பொதியை கூட எடுத்து கொள்ளாமல் மலைப்பாறைகளின் அரணை கடந்து அப்பால் சென்றான். அவன் கிளம்பி செல்வதை வேறு எவரிடமும் சொல்லவில்லை. மூடு பணி எழத் தொடங்கியிருந்த பிற்பகல். கடைகளை மூடி பொருட்களை எடுத்து தொகுத்து கொண்டிருந்தனர் ஊழியர்கள். கூடாரங்களுக்குள் அனல் சட்டிகளை கொண்டு வந்து வைத்து கொண்டிருந்தனர் சிலர். அவன் பனித்திரைக்குள் மறைந்தபோது எவரும் நோக்கவில்லை. உருளைக்கற்கள் பரவிய சேற்றுச்சாலையில் அவன் தன் முன் தெரிந்த சில எட்டுக்களை மட்டும் நோக்கியபடி நடந்தான். சாலை வளைவு ஒன்றை கடக்கையில் மிக மெல்லிய ஓசையிலேயே அவன் படைக்கலங்களை கேட்டுவிட்டான். உடல் அசைவற்ற நிற்க இடக்கை மட்டும் வில்லை தூக்கியது. அசையாதே என ஓர் ஒலி பணிக்கு அப்பால் கேட்டது. பட்டுத்திரையில் ஓவியம் என கிண்ணரஜன்யன் ஒருவன் எழுந்து வந்தான். அவன் விழிகளை அவன் சந்தித்த பின்னரே அவனை மானுடனாக எண்ண முடிந்தது. மேலும் 4 சித்திரமென தோன்றி சிலையென முப்புடைப்பு கொண்டனர். முன்னால் வந்தவன் வெறுப்பு நிறைந்த முகத்துடன், மானுடனே, உன்னை முன்னரே எச்சரித்திருக்க வேண்டும். இங்கு வரும் எவரும் அறிந்த பின்னரே வருவார்கள் என எண்ணி இருந்தோம். பிழையாயிற்று என்றான். அர்ஜுனனின் கண்களையே பிறர் நோக்கி நின்றனர். அவர்களின் கைகளில் கூர்முனை கொண்ட வேல்கள் பாய காத்து நின்றிருக்கும் நாகங்களென நீண்டு அசைவற்ற நின்றன. எங்கள் குலமகளிடம் நீ பேசிக் கொண்டிருப்பதை பலர் நோக்கினர். உன்னவர் பலர் வியந்தும் இருப்பர். உன் பிணம் இங்கு கிடப்பது அவர்களுக்கு சிறந்த அறிவுறுத்தல் என அமையும் என்றபடி அவன் தன் வேலை தூக்கினான். அர்ஜுனனின் விழிகள் வலப்புறம் அசைய அவ்வசைவால் ஈர்க்கப்பட்டு அவன் தோழர்களின் நோக்கு வலப்புறமாக ஒரு கணம் சென்று மேல்வதற்குள் அவன் வேல் முனையை பற்றி அதை பின்னால் உந்தி அவ்வீரர் தலைவனின் தோளுக்கு கீழிருந்த நரம்பு முடிச்சை தாக்கினான். அவன் வலிப்பு கொண்டு கீழே விழுவதை நோக்கி பிறர் கண்கள் சென்று மேல்வதற்குள் அவர்களின் உயிர் நான் நினைவுகளில் அவன் வேல் முனை பதிந்து மீண்டது. ஈரப்பொதி மண்ணில் பதியும் ஓசையுடன் அவர்கள் விழுந்தனர். வலிப்பு கொண்டு வாய்நுரை வழிய கை கால்கள் மண்ணில் இழுபட கிடந்தவர்களை அவர்களின் ஆடைகளாலேயே கை பிணைத்து கட்டி இழுத்துச் சென்று ஒரு மரத்தடியில் நீண்டு நின்றிருந்த பாறைக்கு அடியில் கிடத்தினான். அவர்களின் தலைவன் நினைவு மீண்டு
உன்னை விடமாட்டோம். உன் தலையை எங்கள் தெய்வங்களுக்கு முன் படைப்போம். பிறரும் நினைவு மீண்டனர். அவர்களின் விழிகள் அர்ஜுனனை நோக்கின. அவன் கைகளை கட்டிக்கொண்டு அவர்களை நோக்கி நின்றான். பின்னர் திரும்பி ஊர் நோக்கி சென்றான். அவர்கள் திகைத்து அவன் செல்வதை நோக்கி கிடந்தனர். தலைவன் கட்டுக்களை அவிழ்த்து எழும் பொருட்டு உடலை உந்தி திமிரினான். அவன் எழக்கூடும் என்ற ஐயமே இல்லாதவனாக திரும்பி நோக்காமல் அர்ஜுனன் நடந்தான். அவன் முன் பாதை முழுமையாகவே பனியால் மூடப்பட்டிருந்தது. அவன் காலடியோசை அதில் பட்டு அவன் மேலேயே வந்து பெய்தது. ஊர் எல்லைக்குள் அவன் நுழைந்த போது தோல் கூடாரங்கள், அந்தி முகில்கள் என உள்ளே எரிந்த அனல் தெரிய சிவந்திருந்தன. வெளியே எவரும் இருக்கவில்லை. அவன் அவள் இல்லத்தை அடைந்து சில கணங்கள் நோக்கி நின்றான். பின்னர் வில்லின் நாணில் ஒரு கல்லை வைத்து அவள் மூடிய சாளரத்தின் கதவின் மேல் எய்தான். 3 முறை எய்த போது அக்கதவு திறந்தது. புதரிலிருந்து மலர்கழி ஒன்றை அவன் ஒடித்து வைத்திருந்தான். அவள் மார்பில் அந்த மலர்கணை சென்று விழுந்தது. திகைத்து பின்னடைந்து அதை எடுத்து நோக்கிய பின் கதவை திறந்தபடி சற்று நேரம் காத்திருந்தாள். பின்னர் கதவு மூடியது. பின்கட்டின் கதவு திறக்கும் ஓசை கேட்டது. அர்ஜுனன் இல்லத்தின் பின்பக்கம் சென்று அவள் வெளியே வந்து சுற்றிலும் பார்ப்பதை கண்டான். பணியிலிருந்து எழுந்து அவள் முன் சென்று நின்றான். அவள் அவனை எளிதில் அடையாளம் கண்டு கொண்டாள். கன்னங்களில் குழி விழச் சிரித்தாள். செந்நிற ஒளியுடன் அவளுக்கு பின்னால் திறந்திருந்த கதவு அவ்வில்லமும் சிரிப்பதைப் போல தோன்ற வைத்தது. அவன் அருகே சென்றபோது நாணம் கொள்ளவோ விழிகளை விலக்கிக் கொள்ளவோ செய்யவில்லை. அவன் அவளை அணுகி இடையே வளைத்து அவளை பற்றி தன் உடலுடன் சேர்த்து இறுக்கிக் கொண்டு அவள் இதழ்களை தன் இதழ்களால் கவ்வி முத்தமிட்டான். அவளை உண்ண விழைபவன் போல, அவளில் புகுந்து திளைப்பவன் போல, அவளுடனான தொலைவை தவழ்ந்து தவழ்ந்து கடப்பவன் போல. அவள் விடுவித்து கொண்டு உள்ளே வருக என்றாள். யார் இருக்கிறார்கள் என்று அவன் கேட்டான். யார் இருந்தால் என்ன என்று அவள் அவன் காதில் அனல் படிந்த குரலில் சொன்னாள். உள்ளே அனல் சட்டியில் செவ்வொளி பரவி இருந்தது. சுவர்களிலும் கூரையிலும் பதிக்கப்பட்டிருந்த மென்மயிர் தோல் பரப்பு அவ்வொளியில் அனல் போல தெரிந்தது. அவள் அவனை தன் உடலால் வளைத்து கவ்விக்கொண்டாள். காமம் கொதித்து அவள் மூச்சை அவன் செவிகள் உணர்ந்தன. அவள் உருகும் மனத்தை மூக்கு அறிந்தது. மென்மயிர் தோல் பரப்பிய மஞ்சத்தில் அவளுடன் அவன் அமர்ந்தான். உடல்களால் ஒருவரை ஒருவர் இறுதி கணத்தில் என பற்றி கொண்டனர். பின்னர் நெடுநேரம் என உணர்ந்து விழிப்பு கொண்டு எழுந்தபோதுதான் அவன் அவள் பெயரை கேட்டான். பார்வதி என்று அவள் மறுமொழி சொன்னாள். அவன் மெல்லிய திடுக்கிடலுடன் அவள் விழிகளை நோக்கினான். அதிலிருந்து அனல் அணைந்து கனிவு நிறைந்திருந்தது. நான் யார் என நீ கேட்கவில்லை என்றான். பெயரையும் குலத்தையும் மட்டும் தானே இனி அறிய வேண்டியுள்ளது என்றாள் அவள். கிராதம் 74வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.